இப்போ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது வந்து கலெக்ட் டீலிமிட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நம்ம அப்ளிகேஷனை லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுறது தான் டீபக்னு சொல்லுவோம். சேனலுக்கு திஸ் இஸ் த 38 ஆஃப் 100 days கோடிங் சேனல். இந்த 30th டே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கொடுக்க போகிற கிவன் இன்புட் சென்டென்ஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு வேர்டோட கவுண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பற்றி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஸ்கேன், நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் ஆப்ஜெக்டை அதுக்கு அசைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கம்ப்ளீட்டடு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம கண்டென்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கேன் கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது வந்து கலெக்ஷனில் இருக்கிற ஒரு திங். ஸோ இது வந்துட்டு ஹேஷ் மேப் அப்படின்றதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட இதில் வந்து கீ வேல்யூ பேரை தான் நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். நம்மளோட கீ வந்து என்னென்னா நம்ம கொடுக்க போகிற சென்டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்டுன்றது ஸ்ட்ரிங்கு. அடுத்து நம்ம வேல்யூ என்ன வைக்க போகிறோம்னா அந்த வேர்டோட கவுண்ட் என்னன்றது வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கவுண்ட்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இன்டிஜர். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பிரிமிட்டிவ் டைப்பான இன்ட்டை ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ரேப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேப்புன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அகெயின் ஹேஷ் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அசைன் பண்ணல. இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுக்குற கிவன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டீலிமிட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் அரே கிடச்சிடும். ஓகே, கண்டென்ட் அரே ஈக்குவல் டு கண்டென்ட் டாட் ஸ்ப்ளிட். நம்மளோட டீலிமிட்டர் வந்து ஸ்பேஸ் தான் நம்மளோட டீலிமிட்டர். ஸ்பேஸ் வச்சு அந்த வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வந்து லூப்பில் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அரேவோட லென்த்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது எதுக்காகனா டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஃபார் லூப்பில் நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ லெஸ் தென் சைஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப் கண்டிஷனில் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த மேப்பில் ஆல்ரெடி இந்த கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே, அதை நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிற அந்த கீ வந்துட்டு ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக மேப் டாட் புட். ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு ஸோ கண்டென்ட் அரே இதில் தான் நம்ம வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கண்டென்ட் அரே ஆஃப் ஐ. ஸோ அந்த வேல்யூ நமக்கு இதில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூ எத்தனைன்றது 1 கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கொடுக்க முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த வேர்டு ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு 1 அவுட்புட்டாக வந்துட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது கிரியேட் பண்ணுறத நம்ம ஓகே ஸோ இதுக்குள்ளே வெளியே கிரியேட் பண்ணிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இந்த கவுண்ட்டை +1 பண்ண போகிறோம். பண்ணி இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த டைம் அந்த கவுண்ட் வரும்போது நமக்கு அந்த கண்டென்ட் சேமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கண்டென்ட் என்ன இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம்னா ஹாய் ஹலோ காய்ஸ் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த காய்ஸ் இதில் ஸ்டோர் ஆகிடும். அதில் கவுண்ட் 1ன்னு ஸ்டோர் ஆகிடும். இப்போ அகெயின் காய்ஸ்னு வரும்போது திரும்ப காய்ஸ்னு வந்து 1ன்னு ஸ்டோர் ஆகாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே கீழே வந்துட்டு வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா இஃப் ஃபஸ்ட்டு அதில் அந்த கீ இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ அதை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஆஃப் ஐ கண்டெய்ன்ஸ் கீ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மேப் டாட் கெட் கீ. ஓகே, அந்த கீயை வச்சு அந்த வேல்யூவை நம்ம கெட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். ஓகே, கெட் பண்ணிக்கிறோமா நமக்கு என்ன கிடைச்சிடும் அந்த கவுண்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, சாரி இதில் நம்ம இன்டிஜர்னு கொடுக்கணும். சாரி இந்த இடத்துல இது நமக்கு தேவைப்படாது இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அகெயின் மேப் டாட் புட் இந்த கண்டென்ட் அரே ஆஃப் ஐ. ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு கவுண்ட் +1. ஓகே, அவ்வளோதாங்க. இல்லை அப்படின்னா எல் ஸ்பாட்டில் இந்த இதை வந்துட்டு
அப்படியே இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நமக்கு கவுண்ட்டு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட்டடு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் மேப். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஸோ ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் கேட்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் பார்த்தா ஹாய் ஹலோ காய்ஸ்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது இது ஏன் இந்த ப்ராப்ளம் தெரியலன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து டீபக் பண்ணலாம். ஓகே, ஸோ டீபக்ன்றது என்னென்னா நம்ம அப்ளிகேஷனை லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுறது தான் டீபக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம டீபக்கில் இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா எந்த லைனில் உங்களுக்கு டீபக் வேணுமோ அந்த லைனுக்கு நேராக வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டர் ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் டீபக் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டீபக் பாயிண்டர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது எப்படி டீபக்கில் ரன் பண்ணால் உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் இதில் வந்து அப்படி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டீபக் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் ஆஸ் கீழே. அதை கொடுத்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்ளிகேஷன் டீபக் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாய் அதே சேம் கண்டென்ட் கொடுக்குறேன் காய்ஸ் ஓகே என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் கேட்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்விட்ச் கொடுத்துக்கலாம், வேணும்னா நோ கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ ஸ்விட்ச் கொடுத்துட்டேன். ஸ்விட்ச் கொடுத்துட்டு இப்போ எப்படி லைன் பை லைனாக செக் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டெப் ஓவர் F6ன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைனாக மூவ் ஆகும். இப்போது வந்திருக்கு நான் கொடுத்துருக்க கண்டென்ட் வந்துட்டு இங்கே ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தா ரிசீவ் ஆகிருக்கிறதே ஹாய் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால தான் இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ எனக்கு வந்து இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா இந்த ரெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இதில் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம டீபக்கர்லேயே ரன் பண்ணுவோம், கரெக்டாக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அகெயின் சேம் கண்டென்ட் ஹாய் ஹலோ காய்ஸ் இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அகெயின் டீபக்கில் தான் இருக்குது. இப்போ கண்டென்ட் மேலே வச்சா எனக்கு அந்த எல்லா வேர்ட்ஸும் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை நான் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னா ஃபார் லூப்புக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு டீபக் பாயிண்டர் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வந்து அப்படி நிற்கும். ஓகே, அது வந்து இந்த லைன் செலக்ட் ஆகிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் அரேயில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஹாய்ன்றது இதுக்குள்ளே இருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த இஃபுக்குள்ளே வராது. இப்போ அடுத்த பாயிண்ட் போனோன்னா எனக்கு எல் ஸ்பாட் போயிட்டு இந்த கண்டென்ட் இதில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த மேப் மேலே ப்ளேஸ் பண்ணிங்க கர்சர்னா இப்போ ஹாய் 1ன்னு வந்துருச்சா. இப்போ அடுத்து இந்த லூப் இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ கண்டென்ட் அரேயில் வந்துட்டு 1ல் இருக்கிறது ஹலோ. இப்போ அதுவும் இந்த கண்டென்ட்ஸ் மேப்குள்ளே இல்லை, ஏன்னா இப்போ மேப்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஹாய்ன்றது மட்டும்தான். இப்போ அதையும் என்ன பண்ணால் உங்களுக்கு எல்ஸ் தான் போகும். இப்போ அகெயின் வந்துட்டு இப்போ செக் பண்ணும்போது ஐயோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ 2. ஸோ இப்போது கண்டென்ட் அரேயில் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, காய்ஸ்ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது இந்த காய்ஸ்ன்ற வேல்யூ இந்த மேப்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேப்குள்ளே இல்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாய் 1 டைம் இருக்குது, அதில் 1 டைம் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது மூவ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ வந்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ 3. ஓகே, அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். தேர்ட் இண்டெக்ஸ்லேயும் காய்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அதே மாதிரி இப்போ இந்த மேப்பில் செக் பண்ணால் மேப்லேயும் காய்ஸ்ன்றது 1 டைம் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகுனா கண்டென்ட்ஸ் கீ போடும்போது இந்த காய்ஸ்ன்றது ஆல்ரெடி இருக்குன்றதுனால இந்த இதுக்குள்ளே இஃபுக்குள்ளே தான் வரும். இந்த இஃபுக்குள்ளே வந்துச்சா. இப்போ இந்த கீயை பேஸ் பண்ணி வேல்யூ எடுக்கும்போது இப்போ இந்த மேப்பில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது காய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜரில் வந்து உங்களுக்கு வரும். வந்துருச்சா. இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ண வேல்யூ வந்துருச்சா. இப்போ அந்த கவுண்ட் +1 பண்ணும்போது இப்போ அகெயின் நம்ம புட் பண்ணோன்னா மேப்பை பொறுத்த வரைக்கும் கீ டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது. அப்போது ப்ரீவியஸாக இருக்கிற இதில் இந்த ப்ரீவியஸாக இந்த காய்ஸ்னு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரிமூவ் ஆகிட்டு என்ன ஆகும்னா இப்போ புதுசாக இங்கே அப் அண்ட் ஆகிற இந்த காய்ஸ்ன்ற இந்த வேல்யூவும் இப்போ இந்த கவுண்ட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. இப்போ +1 பண்ணும்போது 2, அதுவும் தான் உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகும். இங்கே ப்ளேஸ் பண்ணுற இங்கே அப்டேட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு கண்டிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ சைஸோட வேல்யூ 4. இப்போ வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் 4ன்னு. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துருச்சா. இப்போ சிஸ் அவுட் லைனில் இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகாதனால நமக்கு இன்னும் எதுவுமே வரல. மேப் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், நமக்கு கரெக்டாக எக்ஸ்பெக்டட் வந்து வந்துருச்சு. இப்போது ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போ நான் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட்.
இப்படி தான் guys நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுல தெரியலனா இந்த மாதிரி டீபக் பண்ணி நீங்கள் லைன் பை லைனாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமே இந்த டீபக் பண்ணி தான் இந்த இருக்கிற மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்டாக ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ guys. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் போட்டிருக்க கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை நீங்கள் நெட்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் டீபக் பாயிண்டர் வச்சு அது எப்படி எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றது நீங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு லைக் கொடுத்துருங்க. பாய்.